நமது விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு வேலூர் மாநகராட்சியின் துணை மேயர் அவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இப்பொழுது இந்தியன் ரெட் கிராஸ் சங்கத்தின் காட்பாடி வட்டக்கிளையின் துணைத் தலைவர் திரு ஆர் சீனிவாசன் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் தமிழ்ச்செம்மல் விருதினை வழங்கி கௌரவித்திருக்கின்றார்கள். அவருக்கு பாராட்டு விழாவானது துவங்க இருக்கின்றது. முதல் நிகழ்ச்சியாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இன்றைய நிகழ்ச்சியின் வரவேற்புரையாற்ற வறுமை தருமாறு துணைத் தலைவர் திருமதி ஆர் விஜயகுமாரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைய தினம் இனிய நல்லாளில் இந்த மாலை பொழுதில் எங்களுடைய ரெட் கிராஸ் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய துணைத் தலைவர் ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசின் தமிழ்ச்செம்மல் விருது பெற்று இன்றைய தினம் பாராட்டு விழா தெரிவிக்க வந்துள்ளோம். எங்களுடைய ரெட் கிராஸ் சார்பாக அழைப்பு அழைத்து நம்மளுடைய வேந்தர் விஐடி பல்கலைக்கழக சேர்ந்த முனைவர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த பாராட்டு விழாக்கிற்கு தலைமை பொறுப்பு ஏற்று வர இருக்கக்கூடிய நம்மளுடைய அணைக்கட் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் நம்முடைய வேலூர் மாவட்ட துணை மேயர் திரு சுனில்குமார் ஐயா அவர்களையும் வருக வருக என எங்கள் ரெட் கிராஸ் சங்கத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். மற்றும் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் திரு டீட்டா சரவணன் அவர்களையும் எங்கள் ரெட் கிராஸ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். தாங்கள் மேலே வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய நம்முடைய வருவாய் கோட்டாட்சியர் திரு செந்தில்குமார் அவர்களே மற்றும் நம்முடைய அவைத்தலைவர் நம்முடைய அருமுகை உரையாக அளிக்கக்கூடிய தலைவர் ஐயா ஜனார்த்தன் அவர்களே மற்றும் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் முன்னாள் சிறைவாசிகளுடைய ஆதரவு சங்கத்தின் வேலூர் மாவட்டத்தின் சேர்ந்த TM விஜயராகவலு அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ரெட் கிராஸ் சங்கத்தின் சார்பாக மீண்டும் உங்களை பணிவன்புடன் வருக வருக என வரவேற்பளிக்கின்றோம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய நண்பர் சேனா ஜனார்த்தன் அவர்கள் தலைமை தாங்கி அறிமுக உரையும் நிகழ்த்திருக்கிறார். அவரை தலைமை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்தியன் ரெட் கிராஸ் சங்கத்தின் காட்பாடி வட்டக்கிளையின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த பாராட்டு விழாவிற்கு நமது வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் வர இயலாத காரணத்தினால் என்னை தலைமை பொறுப்பேற்று நடத்திட பணித்திருக்கிறார்கள். இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு
காரணகர்த்தாவாக இருந்து நூல்களை எழுதி பல்வேறு கவிஞராகவும் எழுத்தாளராகவும் பன்முகத்தன்மை கொண்டவரான இந்த சங்கத்தினுடைய துணைத் தலைவர், தமிழ்நாடு முன்னாள் சிறைவாசிகளின் நலச்சங்கத்தின் பொருளாளர், இப்படி பல பொறுப்புகளை தன்னகத்தே கொண்டு சிறப்பாக செய்த பல நூல்களை எழுதியவர். அவருக்கு தமிழ்நாடு அரசானது இந்த ஆண்டு தமிழ்ச்செம்மல் விருதினை வழங்கி பாராட்டி கௌரவித்திருக்கின்றது. இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சியை அவரை பாராட்டி கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வேண்டுகோள் விண்ணப்பத்தினை நமது விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஐயா அவர்களிடம் எடுத்துரைத்தோம். உடனடியாக இசைவளித்ததோடு மட்டுமல்லாமல் பல பணிகள் இருப்பினும் கூட இந்த விழாவினை நிச்சயமாக நான் பங்கேற்பேன், பாராட்டி பேசுகிறேன் என்று இசைவளித்து வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களோடு நமது வேலூர் மாநகராட்சியின் துணை மேயர் பாசத்திற்குரிய சகோதரர் எம் சுனில்குமார் அவர்களும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலே மிக சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமது இந்த நிகழ்ச்சியிலே 1வது மண்டல குழு தலைவர் அவர்களால் வர இயலவில்லை என்ற கருத்தினை தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அடுத்த நிகழ்வாக நாம் இந்த பாராட்டு விழா என்பது நமது ஆர் ஸ்ரீனிவாசன், ஏன்னா அவர் பன்முகத்தன்மை கொண்டவரோடு மட்டுமல்ல, வேலூர் குமரன் மருத்துவமனையில் மேலாளராக பணியாற்றியதோடு வேலூர் மாவட்ட இந்தியன் ரெட் கிராஸ் சங்கத்திலே செயற்குழு உறுப்பினராகவும் மேலாண்மை குழு உறுப்பினராகவும் பணியாற்றி மிக சிறப்பான செயல்களை செய்தவர். அவர் பல நூல்களை எழுதியதன் காரணமாக நமது நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் ஐயா அவர்கள் பரிந்துரையின் பேரிலே நமது மாவட்டத்தினுடைய செயலாளர், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய பரிந்துரையின் பேரிலும் வேலூர் மாநகர செயலாளர் மற்றும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் ப. கார்த்திகேயன் அவர்களுடைய பரிந்துரையின் பேரிலும் அவருக்கு இந்த அற்புதமான விருதினை பெற்று தந்திருக்கிறது. இவர்களெல்லாம் அவர்கள் சிறப்பான பணியை பாராட்டியிருக்கின்றார்கள். அதோடு இல்லாத கொரோனா காலத்திலும் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் இந்த வயதிலும் கூட மிக சிறப்பாக பணியாற்றியவர் திரு ஆர் ஸ்ரீனிவாசன். ஆக அவர்களுடைய இந்த பணியை பாராட்டி நடக்கக்கூடிய இந்த பாராட்டு விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற அனைவரையும் நமது இந்தியன் ரெட் கிராஸ் சங்கத்தின் சார்பாக முறையாக எங்களுடைய துணைத் தலைவர் திருமதி ஆர் விஜயகுமாரி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு முறை தலைவர் என்ற அவைத்தலைவர் என்ற முறையிலே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துரை வழங்க வருமாறு நமது KS ரவி காட்பாடி OBCயினுடைய மாநில செயலாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சபையோர் உள்ளிட்ட அனைவருக்கும் முதல்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த இனிய நிகழ்ச்சியில் ஒரு சாதாரண எளிய தொண்டனாகிய எனக்கு ஒரு வாய்ப்பளித்த இந்த ரெட் கிராஸ் சங்கத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, உலக அரங்கிலே நம்முடைய பெருமையும் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் இதய தெய்வம் ஐயா ஜிவி அவர்கள்தான் இந்த விழாவுக்கு பொருத்தமானது என்று தெரிந்து, இந்த ரெட் கிராஸ் சங்கமும் காட்பாடி தொழிற்சங்கங்களும் மக்களும் ஆகிய நாம் எடுக்கும் விழாவுக்கு என்னுடைய அன்பு சகோதரர் துணை மேயர் சுனில்குமார் அவர்களே, லட்சுமிபதி ஐயா அவர்களே, அனைத்து ஆசிரியர்களும் வந்தவர் அனைவருக்கும் வருக வருக என்று சொல்லி என்னுடைய ஒரே ஒரு திருக்குறள் போல சொல்லுவேன். ஐயா சீனிவாசன் ஐயா அவர்களை எனக்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக குமரன் மருத்துவமனையிலிருந்து தெரியும். சாதாரண எளிமையானவர், காந்தி வழியில் வந்தவர், காமராஜ் எங்களோடு காங்கிரஸில் பணியாற்றியவர். அது மட்டுமல்ல, அருமையான கருத்தை இப்போது ஜனார்த்தனம் சார் பதிவு செய்தார். அந்த கொரோனா காலத்திலே மிக கடுமையான உழைப்பு அந்த ரெட் கிராஸ் சங்கம் அனைத்துக்கும் பொருந்தும். அதில் இருக்கிற அனைத்து பங்களிப்பும் நம்முடைய டொன்போஸ்கோவிலே இரவும் பகல் பாராத உழைத்த பெருந்தகை நம்முடைய சீனிவாச ஐயா.
அவருக்கு தமிழக அரசு கொடுத்த இந்த சாதனை செம்மல் விருது மிக பொருத்தமானது. அது மட்டுமல்ல, அவருடைய ஆன்மீக பயணம் எல்லாவற்றிலும் சீனிவாசன் ஐயா இருப்பார். ரோட்டில் டிராஃபிக்கில் கூட நிற்பார். எப்படி இவரால் முடியுது? நம்மளால அரசியல்வாதியாக இருக்கிறோம், நம்மளாலே முடியல. இறக்கனா உதனா எதனா ஒரு சங்கம். அதுபோல் ஜென்டில்மேன் படத்தில் மிக அற்புதமான ஒரு வரியை சொல்லுவார் நம்பியார். தான் வாழ்கிற காலத்தில் தான் பேர் இருக்கா மாதிரி ஒரு 2 மரமாவது நடனம் அப்படின்ற ஆயிரக்கணக்கான மரங்கள் மட்டுமல்ல, ஏழை எளியோருக்கு இரத்த தான முகாம், அனைத்து முகாம்களையும் செய்து இன்று எழுத்தறிவித்த ஏழை என்று சொல்லும் போது எவ்வளோ ஏழை பசங்களுக்கெல்லாம் உதவி இருக்காரு. அப்படிப்பட்ட பெருநிலையரை வார்த்த வயதில்லை என்றாலும் வணங்கி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு உன்தோல் மணிவண்ணா என்று கூறி சபையோர் அனைவரும் உள்பட்ட நாம் நன்றியை கடந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் என்று கூறி நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தம்பி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக டீட்டா சரவணன் மாமன்ற உறுப்பினர் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த பாராட்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய கல்வி கடல் நம்முடைய காட்பாடி, வேலூர், நம்முடைய மாவட்டத்தை தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கக்கூடிய நம்முடைய ஐயா அவர்களுக்கு சொல்லிக்கொண்டும் இங்கு பாராட்டு விழா இப்பொழுது நம்முடைய தலைமை ஆசிரியர் சொன்னார், ஜனார்த்தன் சார் சொன்னார், சீனிவாசன் சார் வந்து கொரோனா காலத்திலலாம் பணியாற்றினார்னு. ஆனால் அவருடைய 2 பேரும் 2 கண்கள் மாறி. நம்முடைய ஜனார்த்தனன் ஐயா வந்து நான் அவருடைய மாணவன். இங்கே இருக்க எல்லாருமே அவருடைய மாணவர் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ பேசின ரவி தலைவர், நம்ம துணை மேயர் அண்ணன் முதற்கொண்டு பல பேர் இன்று அவரால் உருவாக்கப்பட்டவங்க. நம்முடைய ஐயா அவர்கள் வந்து சொல்லணும்னா கல்வி கடல். அதேபோல் இங்கே உழைப்பு என்ற உழைப்பினாலே உயர்ந்து இங்கு சாதாரணத்திலிருந்து இங்கு உயர்ந்து இருக்கக்கூடிய நம்ம வணக்கத்துக்குரிய துணை மேயர் காட்பாடி தெற்கு பகுதி கழக செயலர் அண்ணன் அவர்கள் வாழ்த்துறைக்கு வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். விவசாயி ஒரு படம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து விவசாயிகளை முன் வச்சு ஒரு படம் ஹீரோவாக நடித்தார். அப்போது விஐடிலேருந்து ஒரு அழைப்பு வந்தது, இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேலூருக்கு வராராமே, நான் படம் ரிலீஸுக்கு வரேன் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அப்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் போய் கூப்பிட்டு ஐயா வரேன்ட்டார். நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் வேலூருக்கு சினிமா லட்சுமி தேட்டருக்கு வராரு. உடனே எனக்கு ரவி தலைவர் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, ஜிவி சார் உங்களுக்கு பேச சொல்கிறாருன்னு. என்னடா நம்முடைய கல்விக்கடல் ஐயா அவர்கள் வந்து அந்த விவசாயிகளை பற்றி எடுத்த படத்துக்கு நான் வரணும், உதயநிதி வேலூருக்கு வராரு, நான் அந்த படத்தில் காட்டணும். அதே மாதிரி லட்சுமி தேட்டர் திரையரங்கில் வந்து படத்தை மாண்புமிகு துணை முதல்வர்களும் நம்முடைய கல்விக்கடல் ஐயா அவர்களும் வந்து அந்த படத்தை ஊக்குவித்தார்கள். படம் வெள்ளி விழா மிக சிறப்பாக அமைந்தது. ஆகவே இங்கே நம்முடைய ஜனார்த்தன் ஐயா சொன்னார், இந்த விழா நாயகன் அவர்களை பற்றி. இவர்கள் சீனிவாசன் ஐயா மட்டும் இல்லாமல் இவரும் 2 பேரும் 2 கண்கள் மாதிரி. அவர் இல்லாமல் இவர் எதுவும் பண்ணுறதில்லை, இவர் இல்லாமல் எதுவும் பண்ணுறதில்லை. அவர் எல்லா வல்ல இறைவன் அருள் பெற்று மென்மேலும் பல சாதனைகளும் பல நல்ல திட்டங்களும் செய்ய எல்லா வல்ல இறைவனை வேண்டி இந்த வாய்ப்பினை அளித்த நம்முடைய இந்த ரெட் கிராஸின் துணைத் தலைவர் திருமதி ஆர் விஜயகுமாரி துணைத் தலைவர் அவர்களுக்கு மற்றும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டீட்டா சரவணன். அடுத்ததாக நமது வேலூர் மாநகராட்சியின் துணை மேயர் பாசத்திற்குரிய சகோதரர் திரு எம் சுனில்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய குமரன் மருத்துவ மனையில் மேலராக பணியாற்றி கொண்டு இந்த ரெட் கிராஸ் சங்கத்தில் இணைந்து பல்வேறு சாதனைகள் செய்து கொண்டிருக்கிறார். பல ஆண்டுகளாக ஒரு பொது தொண்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இருந்தாலும் எல்லாம் சார் சொன்ன மாதிரி இந்த கொரோனா காலத்தில் உண்மையிலே எல்லாருமே உயிருக்கு ஒரு பயந்து கொண்டு இருக்கிற காலத்தில் கூட மக்களுக்கு வெளியே வராத மக்களுக்கு ஒரு தொண்டு செய்ய வேண்டும் எண்ணம் எல்லாருக்கும் இருந்தது. அதில் அவரும் பங்கேற்று பணி செய்திருக்கிறார். தமிழக அரசின் சார்பில் இன்று இந்த தமிழ்ச்செம்மல் விருதை
அவருக்கு பரிந்துரை செய்த நம்முடைய மண்ணின் மைந்தர் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் அவர்களுக்கும், நம்முடைய மாவட்டத்தின் செயலாளர் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கும், மாநகரத்தின் செயலாளர் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே அவரை இந்த தமிழக அரசால் இந்த கௌரவித்த அனைவருக்கும், தமிழகத்தின் முதல்வர் அவருக்கு தமிழ்ச்செம்மல் விருது வழங்கியிருக்கிறார். தமிழக அரசிற்கும் அவரை கௌரவித்தமைக்கு நன்றி தெரிவித்து இந்த பாராட்டு விழாவை சீரும் சிறப்பாக ஏற்பாடு செய்த ரெட் கிராஸ் சங்கத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, நம்மளுடைய சீனிவாசன் சார் பல நூறு ஆண்டு இந்த சேவை செய்ய அவர் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும். அவர் ஒரு இந்த சேவை பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது, அரசியல் இல்லாமலும் இந்த மாதிரி சேவை செய்யலாம் என்றதுக்கு இவர்களெல்லாம் ஒரு உதாரணம். ஜனார்தன் சார் இப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு நிகழ்ச்சியை கண்டிப்பாக செய்து கொண்டிருப்பார். இவங்க சொன்ன மாதிரி இந்த ரெட் கிராஸில் எந்த ஒரு இதனால எப்படியாவது இவங்கெல்லாம் ஒரு யூனிட்டாக இந்த பொதுமக்களுக்கு வேலை செய்தாலும் சரி, ஏதோ ஒரு இதுவை கண்டிப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த ரெட் கிராஸ் மற்றும் அவருடன் இருக்கும் அனைவருக்கும் எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி இன்று சிறப்பித்து வருகின்ற நம்முடைய ஐயா ஜிவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து நன்றி, வணக்கம். அடுத்து இந்திய மருத்துவ சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் எல்லோர் இதயம் கலந்த டாக்டர் ஆமு இக்ராம் அவர்கள். குமரன் மருத்துவமனை மேலாளர். குமரன் எனும் அடைமொழியுடன் அறியப்பட்டவர். தன்னார்வலராய் காவல்துறையில் போக்குவரத்து பிரிவில் தன்னகரில்லா சேவை செய்தவர். செஞ்சிலுவை சங்கம் காட்பாடி கிளையின் துணைத் தலைவராய் இணையில்லா சேவை செய்தவர். என்றும் இனிமை, அறிவுக்கணிகள், இனியவை 70 எனும் முத்தான 3 நூல்களின் ஆசிரியர். தமிழக எழுத்தாளர் சங்கம், செம்மொழி தமிழ்ச் சங்கம் அமைப்புகளில் அரும்பணி செய்பவர். நெல்லை தந்த பிள்ளை, வேலை மாநகர் வளர்த்த முத்து, எங்கள் சொத்து, தமிழ் செம்மல் விருது பெற்ற குமரன் சீனிவாசன். தமிழும் இனிமையும் போல நீவீர் பல்லாண்டு வாழ்க. பண்பு, பாசம், பக்தி, உண்மை, உழைப்பு, உயர்வு ஆகியவற்றின் உன்னத ரசாயன கலவை, வாழும் வழிகாட்டி, எல்லோருக்கும் எடுத்துக்காட்டு. சுதந்திரத்துக்கு வித்திட்ட சிப்பாய் கழக புகழ் இந்த வேலை மாநகரத்தில் உன் பிறப்பு ஒரு பெருமை. அதன் நினைவாக இந்த திப்பு சுல்தான் வீரவாளை வழங்கி மகிழ்கின்றோம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற உன் கொள்கை உன்னை மனிதருள் மாணிக்கமாக்கிவிட்டது. வாழ்க நீ வளமுடன், பல்லாண்டு பல்லாண்டு என இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது ஒரு முகம்மதியராக இருந்து ஒரு அற்புதமான கவிதையினை இங்கே எழுதி வாசித்திருக்கிறார். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தமிழ்ச்செம்மல் விருது பெற்ற ஓய்வு பெற்ற மாவட்ட பதிவாளர் திரு சா லட்சுமிபதி அவர்கள். மரியாதைக்குரிய வேந்தர் அவர்கள் இன்றைக்கு விஐடியில் 50வது நாள் 40வது ஆண்டு விழா. நீங்கள் நினச்சி பாருங்க, வேலூரில் 1984 ஆரம்பித்தாங்க. 40 இயர்ஸ் நாடு போட்டுகின்ற அளவிற்கு இன்று வெற்றி நடைபெறுகின்ற விஐடி இன்றைக்கு 40வது ஆண்டு விழா. நாம் அது மாதிரி நிகழ்ச்சி இருந்தால் அடுத்த நிகழ்ச்சிக்கு வர மாட்டோம். வேந்தர் 40வது ஆண்டு விழாவை அங்கே நடத்திட்டு நீங்கள் வந்த சீஃப் கெஸ்ட் யார் தெரியுங்களா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி. நீ எவ்வளோ வேலை அவருக்கு இருந்திருக்கோம். இருந்தாலும் இலக்கிய நிகழ்வென்றால், இதயம் கவர்ந்த மனிதர்களின் நிகழ்வென்றால் நிச்சயம் நான் வருவேன் என்று கீதையிலே கண்ணன் சொன்ன மாதிரி விஸ்வநாதன் வருவார். இந்த நிகழ்ச்சிக்கு சீனிவாசனுக்கு ரொம்ப பிடித்தது சனிக்கிழமை மட்டும் இல்லை, சீனிவாசனுக்கு பிடிச்சது நாராயண ரெட்டியார் கல்யாண மண்டபம்.
நாராயண ரெட்டியார் கல்யாண மண்டபத்தில் குமரகுரு இல்லாத ஒரு நிகழ்ச்சி நடக்குமா? அன்னை மயிலாம்பிகை குமரகுரு. ஏன்னா மயிலாம்பிகை குமரகுரு தான் இவருக்கு அன்னையே. டாக்டர் குமரகுரு இல்லை என்றால் சீனிவாசன் இல்லை. அது உண்மைதான். ஏன்னா எனக்கும் தெரியும், நான் 40 வருஷம் சீனிவாசன் கூட பழகிறேன். நானும் சீனிவாசனும் 40 ஆண்டுகள் இந்த தமிழ் இலக்கிய பணியிலே எங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்கள். ஆனால் ஒரு தனியார் நிறுவனத்தில் பொன் விழா கண்டவர் சீனிவாசன். 50 வருஷம் சின்சியர் சர்வீஸ், டெடிகேஷனல் சர்வீஸ் என்று நம்ம குமரன் நரசிங்கம். நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. உங்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் நிறைய ஐடாஸ் கட்டரை பற்றி நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம், கண்ணதாசன் நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம். உங்கள் அனைவரையும் நான் தனித்தனியாக வரவேற்பு சொன்ன நேரமாயிடும். ஏன்னா வேந்தர் பேசணும். ஏன்னா வேந்தரை உரை ரொம்ப வசீகரமானது மட்டுமல்ல, வலிமையானது, இளமையானது. சீனிவாசன் ஒரு புக் எழுதினார், என்றும் இனிமைன்னு. எல்லோரும் இனிமையாக இருக்கலாம் என்றைக்கும், ஆனால் என்றைக்கும் இளமையாக இருக்க முடியாது. ஆனால் 2 பேர் இளமையாக இருக்காங்க இந்த மேடையில். ஒன்று வேந்தர், எப்போதும் இளமை. 2வது எப்போதும் இளமை சீனிவாசன். ஏன்னா இந்த 2 பேரும் இனிமை மட்டுமல்ல இளமையோடு இருப்பவர்கள். எனவே நான் இன்றைக்கு 2 விஐபியினுடைய நினைவு நாள், அது நிச்சயமாக சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சுரதா சொல்லுவார், இந்த மாதிரி நிகழ்ச்சி பேசும்போது அன்றைக்கி என்ன நிகழ்ச்சி இம்பார்ட்டண்ட்டு அது சொல்லு மக்களுக்கு. அதன் மூலம் யாராவது 1-2 பேர் விழிப்புணர்வு அடைவாங்க. அதனால இதை மறந்துடாதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தார். எனக்கு நாராயணனுக்கு அவர் சொல்லிக் கொடுத்த பாடம் அதுதான். அதனால் இன்றைக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, கல்வி வள்ளல் நம்ம வேந்தரை போல அழகப்பா யூனிவர்சிட்டியினுடைய சான்சலர், வைஸ் சான்சலர், அழகப்பா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். அவர் ஏன் சார் விழா கொண்டாடணும்? அவர் பண்டிதர் நேரு போய் பார்க்குறாரு டெல்லியில். பாராளுமன்றம் முடிச்சுட்டு அவர் டெல்லியில் பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்குறாரு நைட்டு. என்ன இந்த இரவு நேரத்தில் சந்திப்புன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு மின் வேதியியல் நிறுவனம் ஒன்று காரைக்குடியை அமைவதாக கேள்விப்பட்டோம், அதை எங்கள் ஊருக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, ஏன்பா அதுக்கு 300 ஏக்கர் நிலம் வேணும், ஒரு 15 லட்சம் ரூபாய் டொனேஷன் கூட இருக்குமே சொன்னாராம். அப்பவே 300 ஏக்கர் நிலத்தை ஒரு அரசாங்க நிறுவனத்துக்காக எழுதி கொடுத்தவர் அழகப்ப செட்டியார். மிக சிறந்த வள்ளல். அவரது நினைவு நாள் இன்றைக்கு. இன்னொன்று, பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வது கண்ணியமிகு காயிதேயம் இல்ல, கண்ணியமிகு காயிதேயம் இல்லத் அவர்களின் நினைவு நாள். ஹல்லா என்று சொல்வதற்கு முன்னே நான் அம்மா என்று சொன்னவன். ஆகவே எனக்கு மதத்தை விட என் தாய்மொழி தமிழ் பெரியது என்று சொன்னவர் யாரு? ஐயா காயிதேயம் இல்லத். காயிதேயம் இல்லத்னா அரபு மொழியிலே வழிகாட்டும் தலைவர் என்று பெயர். அப்படி வழிகாட்டும் தலைவர் என்பது காயிதேயம் இல்லத்துக்கு. ஆனால் அவர் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். ஆனால் இந்த தமிழகத்திற்கும் மொழிக்கும் இனத்திற்கும் குரல் கொடுத்து வழிகாட்டிய ஒரு அற்புதமான தலைவர் கண்ணியமிகு காயிதேயம் இல்லத். அவர் நினைவு நாள். இந்த 2 பேர் ஏன் சொன்னா, அந்த 2 பேர் சொன்னதை செஞ்சதை யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணதுக்கு வாய்ப்பு இருந்தால் செய்யலாம். இப்போ நம்ம அழகப்ப செட்டியார் போல நம்ம வள்ளல், நம்ம வேலூர் வள்ளல் இருக்காங்க, விஐடி யூனிவர்சிட்டி மூலம் செய்கிறார். உயர்தர கல்வி எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே தாய்மானவர், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் பாரதி. நம்ம வள்ளல், நம்ம விஐடி வேந்தனுடைய குறிக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோருக்கும் உயர்ந்த கல்வி கிடைக்க வேண்டும் என்பது அவர் ஆசை. அவர் கனவு நனவாக எல்லாம் அல்ல, நாங்கள் நினைச்சு நாங்கள் இறைவனை தான் காண முடியும். தமிழ் எண்ணெயை வேண்டுகின்றோம். நான் ஒரு சிறிய கவிதை, ஏன்னா அவர் ஒரு கவிஞர் சீனிவாசன். அவர் பட்டிமன்றத்தில் கூட எதிரணியில் போட மாட்டோம் சார். நாங்கள் 40 வருஷமாக பட்டிமன்றம் வராரு கூட, எதிரணியில் கூட அவர் பேசுறதுக்கு பயப்படுவார். எதிர்ப்பே அவர் என்னன்னா தெரியாது. சிரிப்பு தெரியும், அமைதி தெரியும், அன்பு தெரியும், கருணை தெரியும், கனிவு தெரியும், அற்றார் அழிபசி தீர்த்தல் தெரியும். திருக்குறள் 315 தயவு செஞ்சு நீ போனால் படிச்சு பாருங்க. படிச்சதுனால என்ன லாபம்? அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை. திருக்குறள் 315. பிறருடைய நோய் என்ன? பிறருக்கு ஒரு நோய் வந்தால் அந்த நோய் நமக்கு வந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு எவன் ஒருத்தர் நினைக்கிறானோ அதுதான் படித்தவனுக்கு அழகு. அதுதான் சீனிவாசன் கோவிட் பீரியடில் அதை செஞ்சு காட்டினார். ஆக மிகப்பெரிய சாதனையாளராக டாக்டர் குமரகுரு, அன்னை மயிலாம்பிகை குமரகுருக்கு வளர்ப்பு பிள்ளையாக, வளர்க்காத பிள்ளையாக, வாசமிக முல்லையாக குமரன் நரசிங்கோமில் மணக்கும் ஒரு நட்பு நந்தவனம் எங்கள் இனிய நண்பர் சீனிவாசன் அவர்களுக்கு தமிழக அரசு கொடுத்த இந்த பட்டம் மிக சால பொருத்தம். இந்த விருதை நான் மாவட்டத்தில் எனக்கு கொடுத்தாங்க. 40 ஆண்டுகள் தமிழ் பணி அயராத சலிக்காமல் சளைக்காமல் தமிழ் பணி ஆற்றியவ ஒரு விருது கிடைக்கும்போது மனசுக்கு ஒரு சாந்தி, நிம்மதி. பரவாயில்ல, உழைச்சதுக்கு ஏதோ ஒரு வெகுமதி அரசு கொடுத்தது. என்ன அரசு கொடுத்தா மக்கள் கொடுத்த மாதிரி.
அதனால் மக்கள் கொடுத்த விருதாக தமிழ்நாடு அரசு இந்த விருதை கொடுத்து இவரை கௌரவித்ததற்காக தமிழக அரசுக்கு நாம் வேலூர் மக்கள் சார்பாக, குறிப்பாக காட்பாடி மக்கள் சார்பாக நாம் முதல்வரையே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு அவருக்கு தமிழ்ச்செம்மல் விருது கிடைத்ததுக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற பெருவிழா வேந்தருடைய உரை இருக்கிறது. இருந்தாலும் நான் எழுதிய ஒரு சிறிய கவிதை அவருக்கு, ஏன்னா அவர் கவிதை இல்லாமல் மேடையில் பேச மாட்டார். அவருக்கு ஒரு கவிதை, ஒரு இலக்கியவாதியை நான் படித்து தான் ஆகணும். எனவே அருள்கூது 2 நிமிஷத்தில் அதை முடிச்சிடுவேன். அந்த சீனிவாசனுக்கு பிடித்தது சனிக்கிழமை. இந்த சீனிவாசனுக்கும் பிடித்த சனிக்கிழமையில் ஒரு திருவிழா. சீனி ராமசாமி செல்வனுக்கு சிறப்பு சேர்க்கும் நல்விழா. அவங்க அப்பா பேர் ராமசாமி. சீனி ராமசாமி செல்வனுக்கு சிறப்பு சேர்க்கும் நல்விழா. இந்திரா மைந்தனுக்கு இனியதொரு பாராட்டு பெருவிழா. இந்திரா, அவங்க வீட்டுக்கு பேர் இந்திரா நிவாஸ். தாய் சொல் மிக்க மந்திரம் இல்லை, தந்தை சொல் மிக்க தாய் சொல்லை தட்டாது என்று வாழ்ந்தவர் அவர். ஆகவே அமைதிக்கு மறுபெயர் சாந்தி என்பார் டி ராஜேந்தர். அமைதிக்கு மறுபெயர் சாந்தி என்பார் டி ராஜேந்தர். நம்ம ஊரில் அமைதிக்கு பெயர் என்றால் அது இந்த சீனு தான். அமைதிக்கு பெயர் இந்த சீனு தான். இன்று வரை ஔவையார் அறவழி நடப்பவர் இவர். அறம் செய்ய விரும்பு என்றார் ஔவை. இவர் தினமும் தர்மம் செய்கிறார். ஆறுவது சினம் என்றார் ஔவை. இவருக்கோ சினம் என்பது என்னவென்றே தெரியாது. கோபம்னா என்னன்னே தெரியாது சீனிவாசனுக்கு. இவருக்கோ இவரது புன்னகை பார்த்து நிலவுக்கும் பொறாமை வரும். எந்த மேடையிலும் ரொம்ப சுருக்கமாய் பேசுவார், ஆனால் நெருக்கமாக இருப்பார். இன்னொரு விசேஷம், இவர் உழைப்பு இல்லாத சபைகள் வேலூரிலேயே கிடையாது. எல்லா சங்கத்திலையும் ஒரு உறுப்பினருங்க. இந்த மாதிரி இருக்கிற பெருமை இங்கே இருக்கிற எல்லாரும் காட்டிலும் சீனிவாசனுக்கு மட்டும்தான் உண்டு. எழுத்தாளர் சங்கத்திலையும் இருப்பார், எங்கள் சங்கத்தில் இருப்பார், அங்கே சங்கம் இருப்பார், வேலூர் தமிழ் சங்கம் இருப்பார், ரெட் கிராஸில் இருப்பார், அங்கே இருப்பார், இங்கே இருப்பார், எங்கும் இருப்பார். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு தமிழ்ச்செம்மல் நமது சீனிவாசன். இது சொல்வதற்கே பெருமைதான் எங்களுக்கு. ஆகவே இவருக்காக பேசும் தெய்வங்கள் இருவர். இவருக்காக பேசும் தெய்வங்கள் இருவர். அன்னை மயிலாம்பிகையும் அற்புத மருத்துவர் குமரகுருவும் இவர் வணங்கும் பேசும் தெய்வங்கள். இவரை சீனிவாசன் என்றால் யாருக்கும் தெரியாது. இவரை சீனிவாசன் என்றால் யாருக்கும் தெரியாது. குமரன் சீனிவாசன் என்றால் தான் தெரிகிறது. குமரன் சீனிவாசன் என்றால் தான் தெரிகிறது. வாரியார் பக்தன், வைணவ நெறி வழிநடக்கும் நற்பண்பாளர். வைணவ நெறி அது காட்டும் வழிநடக்கும் நற்பண்பாளர். மூவர் கூட்டணி 4வர் கூட்டணி கேள்விப்பட்டதுண்டு. மூவர் கூட்டணி 4வர் கூட்டணி. இருவர் கூட்டணி வேலூரின் வெற்றி கூட்டணி, ராசி கூட்டணி. ஒன்று ஜனார்த்தனம், இன்னொன்று சீனிவாசன். இருவர் கூட்டணி ராசி கூட்டணி, இது வெற்றி கூட்டணி. ஏன்னா உண்மைதாங்க, அவங்க 2 பேர் இல்லாமல் நிகழ்ச்சியே இல்லை. அதனால் அவங்க 2 பேருக்கு இந்த நேரத்தில் நம்ம பாராட்டு தெரிவித்தோம். உதவி என்றால் ஓடிவிடும் நண்பர்கள் மத்தியில் உதவ ஓடி வந்து உறவோடு களமாடும் வீரர் இவர். 40ஆம் ஆண்டு விழா இன்று விஐடியில் நிகழ்ச்சியை கொண்டாடிவிட்டு அன்பின் மிகுதியால் ஐயா கோவி இங்கே ஆசையோடு வந்திருக்கிறார். இலக்கிய விழா என்றால் அதற்கு முதலிடம் கொடுப்பதால் தான் இந்த நாளில்னா இம்பார்ட்டன்ட் டே அவருக்கு. ஆனுவல் டேங்க, 40வது வருஷம் கொண்டாடுறது விஐடி. அந்த வெற்றி விழாவில் இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கும் அவர் ஆசையோடு ஆர்வத்தோடு வந்திருக்கிறார். அவருக்கு நன்றியும் வரவேற்பும். விஐடியில் கட்டிடங்கள் விண்ணை தொட்டாலும் இவர் பார்வை என்னவோ இந்த மண்ணை தொட்டுத்தான். விண்ணை தொட்டாலும் அது பில்டிங் தான், ஆனால் இவர் மனசு மட்டுமே எப்போதும் இந்த வேலூர் மண்ணை தொட்டுதான். அது மட்டுமல்ல, இவருக்காக இவர் வான்வெளியில் பறந்தாலும் இவர் விழிகள் மட்டும் எப்போதும் வேலூரை சுற்றியே இருக்கும். விமானத்தில் பறந்தாலும் இவர் விழிகள் மட்டும் எப்போதும் வேலூரையே சுற்றி சுழன்று கொண்டிருக்கும். வேந்தருக்கையும் நன்றி. சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் நெஞ்சம் கவர்ந்த அஞ்சா நெஞ்சன் திரு நந்தகுமார் ஐயா வரவில்லை என்றாலும் அவர் சார்பாக சுனில் ஐயா வந்தது ரொம்ப பெருமை எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி. ஆனால் அவருக்கும் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேந்தர் அணைக்கட்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது, வேந்தர் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏக்கு போட்டியிட்ட போது நாங்கள் அவருக்காக வேலை செய்த இளைஞர்கள், அப்போது அவருக்காக வேலை செய்தவர்கள் நாங்கள். அப்போது அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினராய் வேந்தர் போட்டியிட்ட போது அவருக்கு இளைஞராய் நாங்கள் வேலை செய்த நாட்கள் நினைவுக்கு வருகிறது. நான் என்ன சொல்கிறேன் என்பது முக்கியமல்ல, நான் என்ன செய்கிறேன் என்பதே முக்கியம் என்று நாளும் மக்களின் நன்மதிப்பு பெற்று வரும் நல்லிதய அண்ணன் நந்தகுமாருக்கும் நன்றி. எங்கள் இதயம் கவர்ந்த இனிய நண்பர் சீனுவிற்கு இன்றைய பாராட்டு விழா மிக முக்கியம். அவருக்கு தமிழுக்கு அடுத்து அதிகம் பிடித்தது ரெட் கிராஸ். சீனிவாசனுக்கு
தமிழுக்கு அடுத்து அதிகம் பிடித்தது இந்த ரெட் கிராஸ். அதனால தான் இந்த ரெட் கிராஸ் விழா நடத்துகிறது. ஆகையால் ரெட் கிராஸ் நடத்தும் இந்த விழா அரிய விழா, ஒரு பெரிய விழா. தமிழ்ச்செம்மல் சீனுவே, தமிழ்ச்செம்மல் சீனுவே, நாங்கள் காத்திருக்கிறோம் இன்னும் நீ பல விருதுகள் காணவே. அவர் எழுதிய கவிதையை படித்து நான் நிறைவு செய்கிறேன். ஏனென்றால் சீனுவின் மனசை நாம் ஒரு கவிஞனாக பார்க்கணும். அவர் மனசு எப்படி இருக்கு பாருங்க. நாளன்னைக்கு தமிழ் வருஷப்பிறப்பு வரப்போது. ஒரு ஆண்டு தமிழ் வருட பிறப்பு தாரண ஆண்டே வருகன்னு அவர் கேட்டிருக்காரு. அது மாலை முரசிலையோ தினகரலையோ வந்த ஒரு கவிதை. என்னுடைய கவிதை அந்த தினகரில் வந்தது. ஆனால் சீனிவாசனுடைய கவிதையை நான் படிக்கிறேன். அவர் மனசு எப்படிப்பட்ட மனசு என்பது இதிலே போதும், நான் நிறைவு செய்து விடுகிறேன். கோடி கனவுகள் கைவர வேண்டும், நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும் என்றார் பாரதி. இவர் என்ன சொல்றாரு? கோடி கனவுகள் கைவர வேண்டும், கொஞ்சமும் வஞ்சமில்லா உலகம் நாடியே நம்மை வலம் வர வேண்டும். வஞ்சமில்லா உலகம் நம்மை வலம் வர வேண்டும், நல்லவர் உள்ளம் மகிழ்வுற வேண்டும். உள்ளார் எல்லாம் ஊருக்கு உதவும் உள்ளத்தை பெற்று, உள்ளார் எல்லாம் பணம் உள்ளவர் செல்வம் உள்ளவர் எல்லாம் ஊருக்கு உதவும் உள்ளத்தை பெற்று உயர்ந்திட வேண்டும். தள்ளிய சொந்தம் தளர்வுற கண்டால் தழுவியே புது வாழ்வு அளித்திட வேண்டும். கொள்ளைகள் ஒருபுறம் நிகழ்வதை அறியார். விவசாயி பற்றி சொல்றார் பாருங்க. கொள்ளைகள் ஒருபுறம் நிகழ்வதை அறியார், கொள்ளையில் கழனியில் உழைத்து கலைக்கிறார். செல்வாக்கு உள்ளவர் தினமொரு ஊர்த்தியில் சொகுசாய் தேசம் சுற்றியே வருகிறார். பல்லமும் சமநிலை பெற்றிட வேண்டும். இது பாவேந்தன் கனவு, பாரதியார் கனவு, நாமக்கல் கவிஞரின் கனவு, எல்லா கவிஞர்களின் கனவு இதுதான். பள்ளம் மேடு இல்லாத சமுதாயம். வள்ளலாரும் அதைத்தான் சொல்கிறார். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும். இங்கே எல்லோரும் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயிரப்பர் எல்லாம் மாதிரி ஒப்பப்பர் ஆய்விடுவார் உணரப்பா நீ என்றார் பாவேந்தன். அந்த எண்ணத்தை ஒரு அழகாக சொல்கிறார். பள்ளமும் சமநிலை பெற்றிட வேண்டும், புனித பண்புகள் பெருகிட வேண்டும், நல்லவர் நெஞ்சம் நெகிழ்ந்திட அரும்பும் நலமிகு புத்தாண்டே வருக வருக. நன்றி, வணக்கம். வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.